இங்கே ஒரு செகண்ட் பால், முதல் பாலே ஒரு 6 பதிவு பண்ணார் தன்னோட பேட்ல இருந்து. ஸோ இரண்டாவது பந்து இங்கே ஒரு 2 ரனுக்கான ஒரு வாய்ப்பு. எஸ், 2 ரன்களை இங்கே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நல்ல ரன்னிங் வித் தி விக்கெட்ஸ். அற்புதமான தொடக்கம். K7 இங்கே முதல் பந்தே ஒரு 6 கொடுத்துருக்காரு. அண்ட் ராம் பதிவு பண்ணியிருக்காரு. 2 பால் 8 ரன்கள். அம்பர் ஹேட் கேட்குறாருப்பா. நல்ல ஒரு யாருன்னா எடுத்துட்டு வாங்க. பால் இங்கே கம்பேக்கிங் டெலிவரி. ஸோ இதுவரையும் 3 பந்துகள் முடிஞ்சிருக்கு. அதில் ஒரே ஒரு டாட் பால் மட்டும்தான் போட்டிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் வர 3 பந்துமே டாட் பாலாக போட்டார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஓவர் கொஞ்சம் எக்கனாமிக்கலாக மாறும். ஆனால் அதற்கு வாய்ப்புகள் இருக்கா பார்க்கலாம். வாய்ப்பில்லை ராஜா. எஸ், ஃபுல் டாஸ் பால். சரியாக சொன்னீர்கள், வாய்ப்பில்லை ராசா அப்படின்ற மாதிரி தான். இங்கே ஒரு சிங்கிள் மட்டும் தான் போயிருக்கு. அந்த அளவுக்கு பெரிய இம்பாக்ட் இல்லை. 4 6 இல்லை. ஸோ காற்றுல போச்சு. டெஃபினட்டாக இழுத்துட்டு போயிடும்னு நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது கிரவுண்ட் உள்ளே தான் விழுந்துச்சு. லாஸ்ட் 2 பந்துகள் ஒயிட் ஆஃப் த கிரீஸில் போட்டிருக்காரு. பட் இங்கே த லைன், த பிச் ஆஃப் த பால் வந்து பார்த்தீங்கன்னா இன்சைட் த கிரீஸ் தான் இருந்திருக்கு. அண்ட் ட்ராவலிங் ஓவர் த கிரீஸ். ஸோ கீப்பர் கிட்ட போய் தான் அது ஜஸ்ட் டுவர்ட்ஸ் வெளியில் போயிருக்கு ஒயிட் கிரீஸை விட்டு. ஸோ அதன் காரணமாக இங்கே ஒரு லீகல் டெலிவரி. லாஸ்ட் பால் ஆஃப் திஸ் ஓவர். ஸோ நல்ல ஷார்ட் சான்ஸ் ஃபார் சிங்கிள் மட்டுமே. ஸோ சிங்கிள் 20 ஓவர். ஸோ அட் த எண்ட் ஆஃப் தி ஓவர் நம்பர் 1 நீங்கள் 10 for no loss, 10 ரன்கள், விக்கெட் எதுவும் இழப்பின்றி. ஸோ ஒரு ஓவர்கள் முடிவற்ற இவ்வேளையில் ஒரு ஓவர்கள் முடிவற்ற வேளையில் அணிக்கு 10, விக்கெட் எதுவும் இழப்பின்றி. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ஃபுல் டாஸில் அடிச்சிருக்காரு. இங்கே ஒரு 4. எஸ். ஸோ முதல் பந்திலே இங்கே பவுண்டரி பதிவு பண்ணுறாரு தன்னோட அணிக்காக ரஞ்சித். கமெண்ட்ரி நீங்க ஒருத்தர் தான் வந்துக்கிறீங்க. ட்ரெஸ் வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம எல்லாத்துக்கும் போகிறோம்னு சொல்லிட்டு போகலாம். ட்ரெஸ்ஸுக்கு ஒரு நாள் தான் இது. வீட்டு இதுதான் வாங்கணும். துபாயில் போகும்போது வாங்கணும். அதை அட்டாச் பண்ணி ஒரு ஆன்லைனில் ஒரு வாங்கிக்கலாம். நல்லா இருக்கு.
ஒழுங்கா வர மாட்டுது டிஜே. ஸ்பீக்கர்ல சவுண்ட் ஒழுங்கா வர மாட்டேது. கொஞ்சம் என்னன்னு செக் பண்ணுங்க ப்ளீஸ். சிக்ஸா? சிக்ஸுங்க. அகேன்ஸ்ட் த விண்ட்ல சிக்ஸ் அடிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். தூக்கி அடிச்சாருங்க, தண்ணி பக்கமா தூக்கி அடிச்சாரு. ஓகே டிஜே மியூசிக் போடுங்க. சவுண்ட் இப்ப கேட்கும் நினைக்கிறேன் ஸ்பீக்கர்ல. கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்க சியர் கேர்ள்ஸ். ஓகேவா? ஓகே டன். சூப்பர். ஸ்டார்ட். ஒரு நல்ல ஸ்டெப்பா போடுங்க. சூப்பர்.
ஸோ ஒரு ஃப்ரீ ஹிட்டிங்க, ஃப்ரீ ஹிட் பால். தூக்கி அடிச்சாருங்க. எஸ், 6 ரன்ஸ். ஐயோ, அடுத்து இன்னொரு ஒரு 6. அட ஆமா 6. ஹாட்ரிக் 6 அடிப்பாருன்னு பார்க்கணும். வைடு ஓடிட்டாரு, இவர் ஓடிட்டாரு, அவர் ஓடவே இல்ல. ஓடுங்க ஓடுங்க. இல்ல, அவர் ஆல்ரெடி உள்ளதான் இருக்காரு. யார் அவுட்னு அம்பையர் சொல்லுவாங்க. ஆமா அவுட் தான். யார் அவுட்? அம்பையர் தீபன். அவர் தான் லெக் அம்பையர். ஆமா, எவ்வளவு ப்ரொஃபஷனலா இருக்காருப்பா தீபன். ச்சே, வாய்ப்பே இல்ல தீபன். விக்கெட் விழுந்திருக்கு. பாட்டு போடுங்க. தீபன் ஒரு ஸ்டெப் லைட்டா, ப்ரொஃபஷனலா ஒரு மூமெண்ட் லைட்டா. கமான். ஓஹோ, ரைட். ஓகே, ஸோ 4வது ஓவர் பார்த்துட்டு இருக்கோம். YCC ஆடிட்டு இருக்காங்க. திருக்கழிக்குன்றம் 4வது ஓவர் போயிட்டு இருக்கு. 47க்கு 3 விக்கெட் விட்டுருக்காங்க. அண்ட் உள்ள வந்திருக்காரு கேப்டன் சதீஷ். உள்ள வந்திருக்காரு. கூட ஆடிட்டு இருக்கிறது பூபாலன். சூப்பர் பாலுங்க. கேப்ல ஆடி இருக்காரு. ஸ்வீப் ஷாட், 4 ரன். ஓகே, டன். ஸ்ட்ரைட் அம்பையர். ஸ்டெம்ப் கொஞ்சம் நேரா வைக்கங்க. ஒரு மாதிரி இருக்கு பாருங்க. ஓகே, தேங்க்யூ. பக்காவா இருக்கு. சூப்பர். மறுபடியும் அதே இடத்துலங்க. 1 பவுன்ஸ், 2 பவுன்ஸ், இல்ல ஒரு பவுன்ஸ், 4 ரன். அதே இடத்துல அடிச்சிருக்காங்க. என்னங்க பவுண்டரி எல்லாம் அடிக்கிறாரு. 6 கூட அடிச்சலாம். பவுண்டரி அடிக்கிறது எவ்வளவு கஷ்டம். கண்டிப்பா 1 பவுன்ஸ்ல போயிருக்கு. 4 ரன். 2வது 4 அதே இடத்துல. இப்போ அதே இடத்துல ஃபீல்டர் வைப்பாங்களான்னு பார்க்கலாம். ஃபீல்டர் நைஸா அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. வைடு வைடு அவுட். ஐயோ அவுட். எப்படி அவுட்? ரீப்ளேல தான் நம்மளால பார்க்க முடியும். அதனால எல்லாரும் லைவ் ஸ்ட்ரீமிங்ல பாருங்க. ரீப்ளேல உங்களுக்கு வந்துட்டே இருக்கு பாருங்க. எஸ், ரீப்ளேவும் வரும். உங்களுக்கு 1000 ரூபாய் அமௌண்ட்டா வரும். என்ன ஆயிருக்குன்னா லெக் ஸ்டம்ப்ல பாட்டுருக்குங்க. வைடு நினைச்சாரு, லெக் ஸ்டம்ப்ல பாட்டுருக்கு. அவுட். மியூசிக். நல்ல ஒரு குத்தா போடுங்க டிஜே. ஒரு லெஃப்ட் ஹேண்டரை கூட்டி இறக்கி விட்டுருக்காங்க. எஸ், கும் தாத்தா. ஓவர் முடிஞ்சிருக்கு. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. YCC திருக்கழிக்குன்றம் எவ்வளவு அடிச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா 55 ரன் 4 ஓவருக்கு அடிச்சிருக்காங்க. ஃபைனல் ஓவர் யாரா போட வாங்க. அதுக்கு முன்னாடி டிஜே நீங்க பாட்டை போடுங்க. ஸ்கோர் என்னவா இருக்கும் எதிர்பார்க்குறீங்க 5 ஓவர் முடிவில்? 5 ஓவர் முடிவில்
உள்ள 4 விக்கெட் போயிருக்கா? ஓகே, புது பேட்ஸ்மேன் 2 பேர் இருக்காங்க. ஆனா ஒரு 65க்குள்ள தான் வரும். இப்போ 55ஆ? எஸ், 10 ரன் அது கீழே தான் வரும். ஓகே, 55 60 10 1 2 3 4 5 6 7 8 9 10 10 ரன், 63 ரன் என்னோட ப்ரெடிக்ஷன். 63 ரன். இன்னைக்கு வேற ஷூ போட்டிருக்கீங்க, சோ இந்த ஷூ வச்சிரலாம். பிரைஸ் வச்சிரலாம். மணி. ஓகே, ஏற்கனவே கலர் ஷூ நான் எடுத்துட்டு போயிட்டேன் நேத்து சாயந்தரம். அதனால தான் அண்ணன் வேற ஷூ போட்டிருக்காரு இன்னைக்கு. சரி, வெயில் ஓவர் அடிக்குதுன்னு தான் அண்ணன் அதே கண்ணாடி யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு விட்டுட்டேன். இன்னொன்று ஃபோனும் வேணும் அவருக்கு, இல்லை வீட்டில் திட்டுவாங்க அப்படின்னாரு. அதனால் டோர்னமெண்ட் முடியும் போது என்கிட்ட கொடுத்து விட்றேன் அப்படின்னு இருக்காரு. அண்ட் இப்போ ஃபைனல் ஓவர் யார் போடுறா? பேர் வந்துருச்சா? பேர் வரல, பேர் வந்த உடனே சொல்கிறேன். ஒரு பெரிய ஸ்விங் குட்லன்னு தெரியல போட்டிருக்காரு. எல்லாருமே அப்பீல் கேட்குறாங்க. டிஆர்எஸ் வேணா கேட்கலாம், நீங்க டைம் போயிட்டு இருக்கு. டைம் டிஆர்எஸ்க்கு டைம் இருக்கா? ஆமா இருக்கு. எத்தனை செகண்ட்ஸ் போட்டுருக்காங்க? தீபன் சொல்லிருக்காரு 10 செகண்ட் தான் அப்படின்னு. ஓகே, வெரி குட். நேரா நிக்கிறாரு பாருங்க. தீபனுக்கு முகம் ஃபுல்லா கண்ணாடியாவே இருக்கு. மேல பட்டிருக்கு. திரும்பி முறைக்கிறாரு. மிஸ்டர் சங்குவையே முறைக்கிறீங்க. ஐயோ தீபன் எவ்வளவு தில்லு பாத்தீங்களா தீபனுக்கு? அம்பேரே முறைக்கிறாங்களா? அம்பேர் தான் உங்களை முறைக்கிறாரு மிஸ்டர் சங்கு. ஓ, அம்பேர் என்ன முறைக்கிறாரா? ஆமா, காது குடையறாரு பாருங்க. சூப்பருங்க, சூப்பர் ஓவர் போட்டுட்டு இருக்காருங்க. கண்டிப்பா நம்ம பயங்கர சொன்ன ஃபாஸ்டா 2 போடுறாரு. பிரெடிக்ஷனும் சாஃப்ட்வேர் போல இருக்கு. பயங்கர வேகமா போடுறாருன்னு நான் சைடுல உட்காந்து பாக்குறேன். ரொம்ப வேகமா வருது. ஆஹா ஆஹா, லோ ஃபுல் டாஸ். ஒரு ரன் ஓடுறாங்க. 2வது ரன் ஓட மாட்டாங்க, ஏன்னா பால் ஃபீல்டர் கைக்குள்ளேயே தான் இருக்கு. அண்ணன் 2 பந்து இருக்கு, 56 அடிச்சிருக்காங்க. அதாவது 1 ரன் அடிச்சிருக்காங்க 4 பந்துக்கு. ஃபைனல் ஓவரில் ஸ்ட்ரைக்ல இருக்கிறது சவுந்தரராஜன். ஒரு பால் தான் ஆடி இருக்காரு. லெஃப்ட் ஹேண்டர். லெக் சைடில் காத்து லெஃப்ட் ஹேண்டருக்கு. 2 பால் தூக்கி விடுவாரா? ஷார்ட் பால் போட்டால் தூக்கி விடுவார். ஃபுல் டெலிவரி அவுட் சைட் ஆஃப். ஒரு சரியான டெலிவரியாக இருக்கும் லெஃப்ட் ஹேண்டருக்கு. என எதிர்காத்து எங்கேயோ அடிச்சாருங்க, எங்கேயோ போதுங்க. அண்ணே பால் எங்க வேணா போட்டு, ஆனா அது நோ பால் விட்டுட்டாருங்க. இல்லண்ணே நோ பால் வேற. லெக் அம்பர் நோ பால் கொடுத்திருக்காருண்ணே. ஆமா, தீபனை சுத்து போட்டாங்க. தீபன் எங்க இருக்கீங்க? ஓகே, ரிவ்யூ. ஓகே, ரிவ்யூ கேட்டிருக்காங்க. எதுக்கு ரிவ்யூ எனக்கு தெரியல, நான் கேட்டு வேணா சொல்றேன். ஓகே, ரிவ்யூ ரன் அவுட்டுக்கா ரிவ்யூ இல்ல நோ பாலுக்கா? 3rd அம்பர் கிட்ட நான் கேட்டு உங்களுக்கு சொல்றேன். ஓகே, நோ பால். நோ பாலுக்கு நோ பால். என்ன நோ பால்? ஹைட் நோ பாலா? ஓ ஓகே தீபன், எனக்கு புரிஞ்சிருச்சு நீங்க சைகையில பேசினது. 6 பேர் லெக் சைடுல நின்றுருக்காங்க லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு. ஓஹோ, ஆமா. ஸோ லெக் சைடில் 6 பேர் நிற்க கூடாது. அந்த 6வது ஆள் போலரா இருக்கக்கூடாது. ஸோ போலர் வந்து வேற சைடில் போடணும். ஸோ ஓவர் த ஸ்டம்ப், அரவுண்ட் த ஸ்டம்ப் 2 இருக்கு இல்லைங்களா? ஸோ போலர் வந்து லெஃப்ட் ஹேண்டருக்கு ஓவர் த விக்கெட்ல போட்டிருக்காரு. ஸோ லெஃப்ட் சைடுல எத்தனை பேர் நிக்கணும்? பரத். எஸ், மறந்துட்டீங்க, டக்குன்னு என் பேரை மறந்துட்டீங்க. இதே சேர் கேர்ள்ஸ்ல யாராவது பேரை சொல்லியிருந்தீங்கன்னா டக்கு டக்குன்னு சீதா கீதா எல்லாம் சொல்லியிருப்பீங்க. அப்படிலாம் எதுவும் கிடையாது. தெரியும் மக்களுக்கே தெரிஞ்சிச்சு 3 நாள்ல. ஆஹா, சொல்லுங்க. என்னது சீதா கீதா எனக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். எனக்கு தெரிஞ்சது நான் சொல்றேன். ஃபில்டர் 5 பேருக்குள்ள தான் நிக்கணும்ல. மேக்ஸிமம் 5 பேர் தான். அதுல போலர் நின்னார்னா 6 ஆயிடும். சோ அப்ப நோ பால். கரெக்ட். அந்த டைம்ல நோ பாலா மாறிடும். இப்போ 3rd அம்பையர் பாத்துட்டாரா? ஓகே, டன். 3rd அம்பையர் பாத்துருக்காரு. உள்ள இன்ஃபர்மேஷன் போயிட்டு இருக்கு. குசு குசுன்னு பேசிக்கிறாங்க. லைவ்ல பாத்துட்டு இருக்கிறவங்களுக்கு தான் ஒரு ஓ மை காட், அவுட்டா பாருங்க. தீபன் அவுட். அம்மா அவுட் போங்க அப்படின்னு வாங்க. தீபன் வாங்க, அப்படியே சேர் கேர்ள்ஸ் நோக்கி வாங்க. வாங்க, அதுக்கு தானே அவுட் கொடுத்துன்னு வரீங்க. வாங்க. தீபன் கண்டுபிடிச்சிட்டாங்க, திரும்பாதீங்க. அவுட் கொடுத்துட்டாங்க. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம 2 பேர் யாருன்னு இந்த ஊருக்கே தெரியும். தீபன் ஓகே,
அண்ட் அந்த ரன் அவுட்டோட ஒரு நோ பால், அதனால இந்த பால் ஒரு ஃப்ரீ ஹிட் பால். ஃப்ரீ ஹிட். எஸ், ஃப்ரீ ஹிட் பால் கமிங் அப். சூப்பரான யாக்கர். கீப்பர் அப் டு அவுட்டா? விமல் இல்லையா? இல்லை. ஓகே, இல்ல சொல்லியிருக்காரு. நாட் அவுட். அண்ட் அதோட முக்கியமா ஒரு டாட் பால். நீங்க 63 சொன்னீங்க, நான் 65 சொன்னேன். ஒரு பால் தான் இருக்கு. 6 அடிச்சா 63. ஸ்டெப் டவுன் பண்ணி அவுட். அவுட். என்னோட பிரெடிக்ஷன் 63 சொன்னா 62ஆ? ஒண்ணுமே கிடையாது, 57 தான். எப்படி 62 வரும்? 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. YCC திருக்கழிக்குன்றம் 57 ரன். சின்ன டார்கெட் கிடையாது. 58 அடிச்சா எஸ், 58 அடிக்கணும். யார் அடிக்கணும்? KKM ஃபியூரியஸ் 58 அடிச்சா வின். ஸோ இன்றைய நாளுக்கான 4வது போட்டியில் YCC அண்ட் KKM ஃபியூரியஸ் YCC திருக்கழுக்குன்றம் விளையாடினாங்க. ஸோ YCC திருக்கழுக்குன்றம் 58 டார்கெட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பேட்டிங் செய்ய தயாராக இருக்கும்படி KK ஃபியூரியஸை கேட்டுக்கொள்கிறோம். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் 101வது பிறந்த நாளை முன்னிட்டு மே 4ஆம் தேதி துவங்கப்பட்ட இந்த வெற்றிகரமான கிரிக்கெட் திருவிழா 4ஆம் நாளில் 4வது போட்டியில் 2வது இன்னிங்ஸை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்திலே காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் திருப்போரூர் வடக்கு ஒன்றியம் சார்பில் மற்றும் கோவளம் ஊராட்சியின் கோவளம் கடற்கரையில் கோலாகலமாக இந்த கிரிக்கெட் திருவிழாவை துவங்கி வைத்த நம்மளுடைய மாண்புமிகு அமைச்சர் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனத்துறை அமைச்சர் மாண்புமிகு தாமு அன்பரசன் அவர்களுக்கு இந்த நேரத்திலே மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தமிழக முதல்வர் அவர்களுக்கு இந்த நேரத்திலே இளைஞர்கள் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழகம் முழுவதும் நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்களின் பிறந்தநாளை வெகு விமர்சையாக கொண்டாடுவதற்கு விளையாட்டுகளில் முக்கியத்துவம் செலுத்த வேண்டும் கட்சி நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டிருக்கின்றார். அந்த வகையிலே இந்த முறை காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் திருப்பூர் வடக்கு ஒன்றியத்துக்கு உட்பட்ட கோவளம் கடற்கரையில் மிக ஒரு பிரம்மாண்ட இந்த கிரிக்கெட் திருவிழாவில் நடந்து கொண்டிருப்பதற்கு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் மற்றும் துணை முதல்வர் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே இளைஞர்கள் சார்பாக கோவளம் ஊராட்சி மன்றத்தின் சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்தியாவே திரும்ப பார்க்கும் அளவிற்கு எண்ணற்ற திட்டங்களை நம்மளுடைய தமிழகத்திலே செயல்படுத்தி வந்து கொண்டிருக்கின்றார். நிச்சயமாக சொல்ல போனால் இந்தியாவில் உள்ள எத்தனையோ முதல்வர்கள் நம்மளுடைய முதல்வரை பாராட்டி கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். அந்த வகையிலே பாராட்டிற்கு உரியவராக இருக்கின்ற மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு எங்களுடைய இந்த விளையாட்டு குழுவில் விளையாடி கொண்டிருக்கின்ற 274 அணியை சேர்ந்த கேப்டன் மற்றும் விளையாட்டு வீரர்கள் சார்பாக முதல்வர் அவர்களுக்கு இந்த நேரத்திலே நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. ஸோ கடைசியாக கேட்கப்பட்ட ஒரு கேள்வி டிஎம்கே கிரிக்கெட் ஃபெஸ்ட் குவிஸில் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இளைஞரணி செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாள். இதற்கான பதில் 2019 ஜூலை 4. ஸோ இந்த பதிலை கரெக்டாக சொல்லி ரூபாய் 1000 வென்ற நபர் சாலமன் ஜெயக்குமார். சாலமன் ஜெயக்குமார் ஃப்ரம் வேளச்சேரி. ஸோ வேளச்சேரியிலிருந்து சாலமன் ஜெயக்குமார் அவர்கள் சாலமன் ஜெயக்குமார் வாழ்த்துக்கள். இந்த முறை வேளச்சேரியை சேர்ந்த சாலமன் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றார். அவருக்கு அவருடைய அக்கௌண்டிற்கு ரூபாய் 1000 ஜிபே உடனடியாக அனுப்பப்பட்டு விட்டது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் இன்னும் அடுத்தடுத்த கேள்விகள் இன்றைய தினத்தில் காத்து கொண்டிருக்கின்றது என்பதை இந்த நேரத்தில் இந்த நேரலையை பார்த்து கொண்டிருக்கின்ற நேயர்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுக்கெல்லாம் நாங்கள் எங்களுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த லைவ் ஸ்ட்ரீமிங்கை நீங்களும் வீட்டில இருந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்டு இருக்கிறீங்க. சொல்லுங்க. பேட்டிங் அங்கே அம்பையர் டென்ஷன் ஆகுறாரு. அவர் கோவப்பட்டார்னா அவர் யாரையும் அடிக்கலாம் மாட்டார். அம்பையர் ஓடி போய் கடலில் விழுந்துருவார். ஸோ அவர் நமக்கு ரொம்ப தேவை. அவரோட சேவை நமக்கு தேவை. அதனால விரைவாக உள்ளே போங்க, இல்லைன்னா அவர் கடலில் போய் குதிச்சிருவார்.
அவருக்கு நீச்சல் வர தெரியாது. கண்டிப்பா அப்புறம் பழி உங்க மேல வந்துரும். நிச்சயமாக எஸ் பழி வராத அளவுக்கு தான் நாங்க வந்து இங்க காவல்துறை சேர்ந்த டீம்லாம் ஒரு சில டீம் எங்க மேல எப்பவும் போட மாட்டாங்க. ஓகே ஓகே தீபனை டென்ஷன் பண்ணாதீங்க. அடடே ஷார்ட் பால் ட்ரையல்ஸ் கிடையாது இந்த மேட்ச்ல, அதனால முதல்ல இருந்தே கரெக்டான பாலா இருந்திருக்கணும். வைடு போட்டு ஆரம்பிச்சிருக்காங்க YCC திருக்கழிக்குன்றம். இவங்க ஆடிட்டு இருக்கிறது KKM ஃபியூரியஸ். அகெயின் ஒரு பவுன்சர் வைடு. ஓகே வைடா நோ பாலா? தீபன் ஏதோ ஒரு கை தூக்குங்க. நோ பால் தானா? ஓகே டன். 2 நோ பால். என்ன சொல்றாரு? 2 பவுன்ஸ்னால. ஓ ஓகே 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 குட்டி பாக்ஸ். ஓகே ஸோ 2வது பவுன்சர் போட்டதுனால நோ பால் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்றாரு நம்மளோட ஸ்ட்ரைட் அம்பையர் தீபன். ஓகே டன். என்ன நடந்திருக்கு அப்படின்னா ரிவ்யூ கேட்டிருக்காங்க. ஃபீல்டிங் டீம் ரிவ்யூ போயிருக்காங்க. இல்லையே கரெக்டாக தானே போயிருக்கு அப்படின்ற மாதிரி. இங்கே என்ன நடக்குதுன்னா 3rd அம்பையர் வந்திருக்காரு நம்ம டிஸ்பிளே பக்கத்தில். அவர் பார்த்து சொல்லுவார் இது நோ பாலா இல்லையா அப்படின்னு. ஓகே பார்த்து உள்ள இன்ஃபர்மேஷன் போகுது தீபன் கிட்ட. தீபன் இப்போ அப்படியே ஸ்டைலாக சொல்லுவார் பாருங்க. கேமரா பார்த்து அப்படியே ஸ்டைலாக வாங்க தீபன். நோ பால் தலையா நோ பால்ங்க. ஆட பாருங்க அங்க ஸ்டைலிஷா. என்ன ஸ்டைல் ச்சே. என்னப்பா நீ என்ன ஸ்டைலா இருக்கப்பா நீ. அண்ணா எந்த ஊர்ல இருந்து கூட்டி வந்தீங்க? அவரு நோ பால் வைட் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கேமராக்கு ஒரு வாட்டி காமிக்கிறது முன்னாடி இங்க சேர் கேர்ள்ஸ் கேமரா பக்கத்துல திரும்புறாரு. நோ பால் வைட் அதெல்லாம் அவரு கண்ணே கேமரா தான். கண்ணுல ஜூம் பண்ணிட்டு இருக்காரு கண்ணாடி போட்டு சேர் கேர்ள்ஸ். ஓகே 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 அதனால தான் கண்ணாடி பெரிய கண்ணாடியா போட்டிருக்காரு. இந்த தடவை சேர் கேர்ள்ஸ் வந்து அவங்கள ஓன் காஸ்டியூம்ல பியூட்டிஃபுல்லா வந்து நடனம் ஆடின்னு இருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு லைவ்ல பாக்குறவங்க எல்லாம் கலர் 6ங்க. 6ஆ? பால் எங்க? பாலே காணோங்க. எங்க போச்சுன்னு தெரியல. 6 அது எங்கேயோ போய் வந்துச்சுங்க. ஓகே 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 டிஜே போதும் போதும் போதும். ரொம்ப லென்த்தா போயிட்டு இருக்கு. இந்த பால் ஹைட்டா போயிருக்கு. ஃபீல்டர் அங்கே நில்லுங்க, நகருங்க. புடிச்சிட்டாரு, அவுட். ஒன்னு கை வச்சா பாதி சவுண்ட் வைக்கணும்னு காலையில இருந்து கத்திட்டு இருக்க டிஜே. டென்ஷன் பண்ணிட்டு இருக்க என்ன நீ? என்னன்னா எனக்கு ஒரு டவுட். ஸோ சியர் கேர்ள்ஸுக்கு ட்ரெஸ்ஸு வந்து இன்னைக்கு ஓன் ட்ரெஸ்ல வந்திருக்காங்கன்னு சொன்னீங்க. நான் கேள்விப்பட்டது அந்த டெய்லர் கிட்ட வச்சு அந்த ட்ரெஸ் எல்லாம் நீங்க தைச்சிட்டீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஏன்னா உங்க ட்ரெஸ் தான் மேட்சிங்கா இருக்கு டெய்லி. என்ன கதை அது மிஸ்டர் சங்கு? சொல்லுங்க. யோசிக்கிறாரு. சரி டைம் எடுத்துக்கோங்க. சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லிட்டேன். அது கேட்டுச்சு உங்களுக்கு. சொல்லுங்க. ஒரு ஃபோன் கால் வந்து இருந்து பேசிட்டு இருக்கேன். உடனே வந்துரும் ஃபோன் கால். உங்களுக்கு எங்க இருந்து தான் வருதுன்னு தெரியல. சொல்லுங்க ஜி. சரி சொல்லுங்க உங்க ட்ரெஸ் பத்தி சொல்லுங்க. வாடகைக்கு நீங்க எடுத்துட்டு போயிடுறீங்களா சியர் கேர்ள்ஸ் ட்ரெஸ் எல்லாம்?
எடுத்து மாடிஃபிகேஷன் பண்ணி நீங்களே போட்டுக்கிறீங்கன்னு அவங்க கேள்வி. கிட்ட நான் போகும்போது கேட்கலான்னு இருக்கிறேன். அவங்க லிடியா அவங்க வந்து ஒரு ஷர்ட் சூப்பரா போட்டிருக்காங்க, எங்க வாங்கணும்னு கேட்கணும். ரைட், கேளுங்க. பர்மா பஜார்லையா? பர்மா பஜார் எங்க வாங்கினாலும் சரிங்க, எனக்கு அந்த ட்ரெஸ்ஸோட அந்த கம்பெனிலாம் சொல்லிடுங்க. ஜூடியோவா? ஓகே ஓகே, ஜூடியோல ட்ரெஸ் எடுத்து போறதுக்கே பயமா இருக்குது. வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்குள்ள 7-8 பேர் போட்டுக்கிறாங்க, உடனே வீட்டுக்குள்ள ஓடிடுறதாகுது. ஜூடியோவில் எடுத்தா அது ஒரு பக்கம் இதுவாக இருக்குது. ஆனால் ஜூடியோவில் ட்ரெஸ் எடுக்கிறது இந்த மாதிரி யூனிஃபார்மாக விளையாடுறதுக்கும் ஆடுறதுக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜூடியோவுக்கும் இந்த நேரத்தில் நம்மளோட டோர்னமெண்ட்டில் ஒரு விளம்பரம் கிடைச்சிருக்கு. கண்டிப்பா இந்த மாதிரி விளம்பரம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மிஸ்டர் சாந்த் அவரை அணுகுங்க. அவரோட நம்பர் நாங்க டிஸ்பிளேல போடலாம்னு பார்த்தோம், பட் நிறைய கால்ஸ் வந்துரும், அதனால நம்பர் அப்புறமா போடாமலே போடலாம். நிறைய கால்ஸ் வந்துட்டு தான் இருக்குது, வேணா போடாதீங்க. கண்டிப்பா அண்ணா என் வாய்ஸ் நினைச்சிருங்க, நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஓவர் ரொம்ப நேரமா போற மாதிரி இருக்கு. அடட, நல்ல வேகமா போடுறாரு இந்த போலர் பாலாஜி. 5 பால் போட்டிருக்காரு, 9 ரன், ஒரு விக்கெட் வேற எடுத்திருக்காரு. ஷார்ட் பால் மேல போயிருக்கு, பாயிண்ட் ஃபீல்டர் 2 பேரு அவுட். தீபனுக்கு பிடிச்ச பாட்டு டான்ஸ் டான்ஸ். தீபன் ஒரு குத்து, அட லைட்டா ஆடுப்பா, தலையாட்டாதப்பா, டான்ஸ் ஆடுப்பா. வாடு. ஓ தீபன் தீபன், அந்த பக்கம் தான் பார்த்து, அந்த பக்கம் பார்த்து ஒரு ஸ்டெப். உன்னதான்ப்பா கூப்பிடுறாங்க ஸ்டேஜ்ல இருந்து. சியர் காஸ் தீபனை பார்த்து ஆடுங்க ப்ளீஸ். ஓகே டிஜே, ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கு. தீபன் இப்பதான் வாக்கி டாக்கில சொல்லியிருக்காரு, இந்த மேட்ச் முடிஞ்ச உடனே ஸ்டேஜுக்கு வந்தே நான் ஆடுறேன், இங்க ஆட வேண்டாம், வெயிலா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாங்க ஸ்டேஜுக்கு வாங்க, சுடு தண்ணி இருக்குது, வாங்க வாங்க யா வாங்க. தீபன் அப்ப பவுலர் நேம் கொஞ்சம் சொல்லுங்கப்பா, பவுலர் நேம் ப்ளீஸ். சொல்லிட்டீங்களா பவுலர் நேம்? ஓகே. ஸோ தீபனுக்கு ஸ்டேஜில் கொஞ்சம் இடம் விட்டுருங்க, சென்டரில் தான் ஆடுவார். ஒரு யாக்கரோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. விமல், ரோஹித் சர்மா நேரம் அனுப்பி விட்டுருப்பாங்க, ஜஸ்ட் மிஸ். ஆமா ஓகே, 2வது ஓவர் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸ்கோர் 10 ரன், 2 விக்கெட் இழப்பு இருக்கு. KKM ஃபியூரியஸ் ஆடிட்டு இருக்காங்க. அட அடிங்கண்ணா, நாட்கள் நெருங்க நெருங்க வயித்துல புளிய கரைக்குது பரத். ஏன்னா 10ஆம் தேதி வரதுக்கு 3 நாள் தான் இருக்கு, கரெக்டா? ஆமாங்க ஆமாங்க. எஸ், 10ஆம் தேதி 10 மணிக்கு என்ன நடக்க போகுதுன்னா, நம்ம அண்ணன் உள்ள மேட்ச் ஆட போறாரு. வைட் பால். இது வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்கிற என்னோட வாழ்க்கை அந்த 10ஆம் தேதியோட போச்சு. எஸ், 10ஆம் தேதி 10 மணிக்கு எல்லாரும் லைவ்ல வாங்க, நேர்ல வாங்க. ஆனா வாங்க வாங்க, என்னோட நல்ல நேரம் 10 மணியோட முடியுது. ஆஹா, அவுட்ண்ணே. இல்லண்ணே, போயிடுச்சுண்ணே. இல்லண்ணே, ஆனா நோ பால் கொடுத்திருக்காங்கண்ணே. நோ அவுட் பால் கிடையாது. கொடுத்திருக்காரு. ஆமா, அவுட் கிடையாது, நோ பால்ல. நோ பால்ல அவுட் கிடையாது, இந்த உலகத்துக்கே தெரியும். ஃப்ரீ ஹிட் போயிருக்கு. சைரன் போடுங்க டிஜே. பட்டன் வேலை செய்தா இல்லையா டிஜே? ஓகே. டிஜே தனக்கான பணியை மிஸ் பண்ணிடுறாரு அடிக்கடி. பட்டன் வேலை செய்யணும், விடுங்க பரவாயில்ல. அப்பா புல்ல ஆடி இருக்காரு, ஸ்கொயர் லெக் இருக்கு. எஸ், குட் ஃபீல்டிங். எதிர் காத்துல த்ரோ அடிக்கணும். ஸோ 2வது ஓவர் போயிட்டு இருக்கு.
கோக்கிலமேடு குப்பம் பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்க கேகேஎம் ஃபியூரியஸ். கொக்கிலமேடு. கோக்கிலமேடு பேர் சொல்றது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, ஹெல்ப் பண்ணுங்க. உண்மைதான், அது இது பேரை படிக்கிறோம். உண்மையாலுமே உங்களுக்கு முன்னாடி பேர் தெரிஞ்சா கரெக்டா சொல்லுவீங்க. சோ அதனால ஐயோ சூப்பர் கேட்சுங்க அண்ணா, மாங்கா பறிச்ச மாதிரி ஒரு கேட்ச், சூப்பரா பிடிச்சாருங்க. அவுட் கொடுத்திருக்காங்க. வாங்க வாங்க தீபன் ஒரு ஸ்டெப். சரி சரி, என்னாச்சு? வெயிட் பண்ணுப்பா டிஜே, அம்பையர் ஏதோ சொல்ல வராரு இந்த உலகத்துக்கு. விமல் என்ன ரிவ்யூவா? ரிவ்யூ போயிருக்காங்க பேட்டிங் டீம். எதுக்குன்னா ஹைட் நோக்கு. எஸ் ஓகே, ஏதோ ஏதோ தலையை ஆட்டுறாரு, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இல்ல அவர்கிட்டயும் மைக் இருக்குல்ல? ஸ்டெம்ப்ல இருக்கு மைக், 2 மைக் வச்சிருக்கோம் ஸ்டெம்ப்ல, இந்த பக்கம் ஒண்ணு அந்த பக்கம் ஒண்ணு. ஓகே, தேர்ட் அம்பையர் பார்த்துட்டு இருக்காரு, இடுப்புக்கு மேல தான் வந்திருக்கா இல்ல இடுப்புக்கு கீழே தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. தேர்ட் அம்பையர் பார்த்து உங்களோட முடிவை இப்ப சொல்லுவாரு. ஸ்ட்ரைட் அம்பையர் விமல் ஸ்ட்ரைட் அம்பையர் பார்க்குறாரு. லெக் அம்பையர் தீபன், செல்லப்பிள்ளை கோவலத்தின் செல்லப்பிள்ளை தீபன். சூப்பர். இப்ப சொன்னதுனால அடுத்த மேட்ச் இங்க வருவீங்கல்ல, நேரா ஸ்டேஜுக்கு போயிரலாம். மேல ஹெலிகாப்டர்ல இருந்து நம்மள அங்க படம் எடுக்கறான் பாருங்க. அவுட் தீபன், என்னாச்சு? அவுட். ஐயோ அவுட்டுங்க. கரெக்டான பந்து, லீகல் டெலிவரின்னு சொல்லியிருக்காரு. ஸ்ட்ரைட் அம்பையர் விமலும் சரி, லெக் அம்பையர் தீபனும் சரி. அவுட். அவுட். என்ன பண்ணோம்? டிஜே பாட்டு, டிஜே சாங் ப்ளீஸ். குயின்ஸ் ஆடட்டும். போலர் ரெடியான உடனே பாட் ஆஃப் ஆயிரும். நோ வரிஸ், சில்லா ஆடுங்க. ஸோ 2வது ஓவர் போயிட்டு இருக்கு. நேரம் ஆடி இருக்காரு. பால் என்னமோ அங்கதான் சுத்திட்டே இருக்கு. ஒரு சிங்கிள், கடைசி பந்து. எஸ், கடைசி பந்து. ஸ்கோர் பெருசா வரல. இவங்க 58 ரன் சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க 5 ஓவர்ல. ஃபுல் டாஸ் போட்டிருக்காரு. ஃபீல்டர் இல்ல. 2 ரன் ஓடுவீங்களா? 4 போகல. 2வது ரன். சூப்பர் த்ரோப்பா. சுழல் காத்து த்ரோ. எஸ், 2 ஓவர் முடிஞ்சிருச்சு. 2 ஓவர் முடிவில் கேகேஎம் ஃபியூரியஸ் 19 ரன் 3 விக்கெட் எடுப்பிருக்கு. இப்போ என்ன பண்ணோம் அவங்க அப்படின்னா, 18 பந்து இருக்கு, அதுல 39 ரன் அடிக்கணும். ஓகே, ஃபீல்டர்ஸ் கொஞ்சம் சீக்கிரம், கொஞ்சம் ஃபாஸ்டர் பண்ணுங்க, கொஞ்சம் வேகமா உங்களோட ஃபீல்டிங் பொசிஷன்ஸ்க்கு போயிடுங்க. ஏன்னா இந்த மேட்ச் முடிஞ்ச உடனே என்ன நடக்க போகுதுன்னா, தீபன் இந்த ஸ்ட்ரைட் அம்பையர் பாத்தீங்கன்னா டான்ஸ் ஆட போறாரு. ஸ்டேஜுக்கு வந்து சுத்தி சேர் கழிச்சு இவர் சென்டர்ல. ஸோ 18 பந்தில் 39 ஓட்டங்கள் எடுத்தால் வெற்றி கேகேஎம் ஃபியூரியஸ். ஓகே, போலர் நேம் நான் சொல்றேன். போலர் நேம் கொஞ்சம் சொல்லுங்க. ப்ரோ தீபன் ப்ரோ, போலர் நேம் சொல்லுங்க ப்ரோ. கத்திட்டு இருக்காங்க வாக்கி டாக்கில. நெட்வொர்க் சரியில்லை வாக்கி டாக்கில. வெயிட் பண்ணுங்க. சவுந்தரா? ஓகே சவுந்தர், எனக்கு கேட்டுருச்சு, வாக்கி டாக்கிலே கேட்கல. சவுந்தர் போலிங் போடுறாரு. இப்ப
அடடே, லெஃப்ட் ஆர்ம். ஓகே, ஒரு ஒயிட் பால். லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் கம்மிங் ரவுண்ட் த விக்கெட் ஃபார் ரைட் ஹேண்டர். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரை பார்க்குறேன் நான் இந்த டோர்னமெண்ட்ல. முதல் நாள் நடந்துச்சான்னு தெரியல, அண்ணன் நீங்க தான் சொல்லணும். ஷார்ட் பால். எஸ், அங்கே ஒரு சிங்கிள். ஸோ லீகல் டெலிவரியா? எஸ், லீகல் டெலிவரி. அம்பையர் கிட்ட இருந்து எந்த சிக்னலும் இல்லை. ஸோ சரியான பந்து தான். அடட, சூப்பரா போட்டாருங்க. அவுட் சைடு ஆஃப். பவுண்டரியில் யாருமே இல்லை. ஒரு 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 பாயிண்ட் இருக்கு, ஒரு ஷார்ட் தேர்ட் இருக்கு, அவ்வளோதான். மற்றபடி பின்னாடி யாரும் இல்லை. இந்த பால் வைடு கொடுத்திருக்காரு. குனிஞ்சு தலை நிமிராம கொடுத்திருக்காரு. ஆனா சியர் கேர்ள்ஸ் பக்கம் திரும்பி காட்டும் போது மட்டும் தலை நேரா இருக்கு, ஏன்னு தெரியல. அது நீங்களே கேளுங்க. தீபன்ஸ் தூக்கி அடிச்சாருங்க. ஸ்வீப்ல ஒரு 6ங்க. 6ங்க. ஓகே ஓகே ஓகே. ஐயோ என்ன ஓகே தீபன், ஓகே ஓகே ஓகே. ஓகே ஓகே. ஸ்டெப் டவுன் பண்ணிருக்காரு. மேல பட்டுச்சா பேட்ல பட்டுச்சா நம்ம சொல்லுவாங்க. அந்த ரன் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஓகே, பேட்ல தான் பட்டிருக்கு. எஸ், 14 பந்துகள்ல 29 ஓட்டங்கள் எடுத்தால் வெற்றி என்ற நிலையில் கேகேஎம் ஃபியூரியஸ். ஐயோ, மேல பட்டிருக்கு, கையில பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், கையில் பட்டிருக்கு. இருந்தாலும் ஒரு சிங்கிள் தான். ஸோ பேட்ஸ்மேன் அம்பையர் கிட்ட ஏதோ சொல்கிறாரு. ஓகே, செக்கிங்க்கு அப்பீல் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ 2 அம்பையர்ஸும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்ப்பாங்க ஆக்ஷனை. ஆடட, பேட்ல பட்டிருக்கு, கீப்பர் பிடிச்சிருக்காரு. இருந்தாலும் ஒரு ஸ்டம்பிங்கா இருக்கும். எப்படி இருந்தாலும் அவுட் தான். அவுட்டே. என்ன தீபன் குடிஞ்சிட்டே கொடுக்குறீங்க போலே அந்த பக்கம்? ஏன்னா டான்ஸ் ஆட போறீங்க அடுத்து, அதானே? விஜய் ஓகே. ஸோ 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 30க்கு 4. 12 பால்ல 28 அடிக்கணும். என்ன சொல்றீங்க மிஸ்டர்? 12 பாலுக்கு 28. ஆமா, 50-50. அந்த 12 பால் முடியறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஏன்னா மிஸ்டர் தீபன் லெக்கம்பர் நிக்கிறார்ல, ஆமா, வந்து டான்ஸ் ஆட போறாரு ஸ்டேஜ்ல. ஓஹோ, சூப்பர். ஆட இருக்கும் அணியினர் பெஸ்ட் லயன்ஸ் செம்பாக்கம் வர்சஸ் ஸ்பைக் கில்லர்ஸ் வடநம்மேலி. 2 டீம் பிளேயர்ஸும் தயார் நிலையில் இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். கேப்டன்ஸ் ரெடியா இருங்க, டாஸ் போட்டுடலாம். பெஸ்ட் லயன்ஸ் செம்பாக்கம் கேப்டன், ஸ்பைக் கில்லர்ஸ் வடநம்மேலி கேப்டன். 2 டீம் கேப்டனும் பிரசன்டேஷன் ஏரியா அருகே வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். எப்பா, ஒரு சரியான சுத்து பட்டு இருந்தா டென்ட்டை தாண்டி போயிருக்கோம். லக்கிலி படல. அண்ட் போலிங் போடுறது சிவா. சிவா போலிங் போடுறாரு. பேட்டிங் ஆடிட்டு இருக்கிறது K7. ஃபுல் டாஸ்ங்க. கேட்சா? ஆமாண்ணே. ஐயோ, புடிச்சிருந்தா புடிச்சிட்டாரா? சூப்பர்ங்க. ஐயோ, ரீப்ளேல போடுங்க இந்த கேட்ச. அண்ணா டைவிங் கேட்ச்னா இது. DJ
ஓகே டிஜே. ஸோ என்ன ஆயிருக்குன்னா கேட்ச பிடிச்சது கோலி விக்கி. கோலி மாதிரியே சும்மா டைவ் அடிச்சு பிடிச்சாரு. சூப்பர் கேட்ச் விக்கி, பயங்கரமான கேட்ச் பிடிச்சிங்க. பட்ட பேர் கரெக்டாக தான் வச்சிருக்கீங்க. அவரு இல்லையா சிவாவா? பேரை மாத்தி போட்டாங்க. இங்க மாத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மூக்கு மேல ராஜா கேட்ச் பிடிக்க ஓடுறாரு. ஐயோ போலர் நீங்களே வா. யாரையுமே குறை சொல்ல முடியாத ஒரு இடத்துல நிக்கிறாரு போலர் சிவா. பரவாயில்ல விடுங்க, அடுத்த பால் எடுத்து விடுங்க. 4வது ஓவர் போயிட்டு இருக்கு. சூப்பர், நல்ல பால். ஓஹோ மூக்கு மேல ராஜா. ஐயோ போச்சுங்க. பரவாயில்ல ஏற்கனவே பரவாயில்ல, அவர் ஒரு சூப்பர் கேட்ச் பிடிச்சிருந்தாரு. நல்ல எஃபர்ட் தான். கீப்பர் என்னங்க வெறும் கேட்ச் ட்ரைனிங்கா கொடுத்துட்டு இருக்காரு. கீப்பர் சூப்பர் கேட்ச். பிடிச்சிட்டாருங்க. கீப்பர் வெரி குட் கேட்ச். எஸ், விக்கெட் விழுந்திருக்கு. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. கேகேஎம் கியூரியஸ் கோகில மேடு கரெக்டா? கோகில மேடு. எஸ் கரெக்டா சொல்லிட்டேன் பேரு. சோ 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 32க்கு 5. இப்போ பாத்தீங்கன்னா 6 பால்ல 26 ரன் அடிக்கணும். 26 ரன் அடிக்கணும் டிஜே. ஓகே ஓகே, ஃபைனல் ஓவர். ஸ்லோவா போட்டிருக்காருங்க, அருமையா போட்டிருக்காரு. ஸ்லோ பால் போட்டது சதீஷ். ஸ்பைக் கில்லர்ஸ் வடநமேலி கேப்டன், பெஸ்ட் லயன் செம்பாக்கம் கேப்டன். 2 டீம் கேப்டனும் டாஸ் போடும் இடத்திற்கு, அதாவது பிரசன்டேஷன் ஏரியாவுக்கு வாங்க. எஸ், அடுத்த மேட்சோட டாஸ் இப்போ நடக்க போகுது. அண்ட் இந்த மேட்ச் முடியறதுக்கு இன்னும் 4 பந்துகள் இருக்கு. ஸோ 4 பந்துல 25 ரன்கள் அடிக்கணும். மிஸ்டர் சங்கோ, ப்ரெடிக்ஷன் டைம். சொல்லுங்க சொல்லுங்க மிஸ்டர் பரத். 4 பந்துல பிராக்டிஸ் கேட்ச் கொடுத்திருக்காரு. கொடுத்திருக்காரு. ஐயோ என்னங்க ஓடி என்ன எஃபோர்ட்ங்க, வாட் an effort. இவர் பேர் என்ன கரெக்ட்டா சொல்லுங்க யாராச்சும். ஃபீல்டிங் டீம்ல யாரோ இருக்கீங்களா? ரீப்ளேல பாருங்க அண்ணா, ரீப்ளே வேற லெவல்ல போயிட்டு இருக்குண்ணா. இங்க பறக்குறாருண்ணா சும்மா. அடடடடடட, என்ன எஃபர்ட், என்ன எஃபர்ட். போல்ட் கேட்ச விட்டாலும் போல்ட் எடுத்திருக்காரு சதீஷ். சூப்பரா போட்டுட்டு இருக்காரு சதீஷ். ஆட இருக்கும் அணியினர் பெஸ்ட் லயன்ஸ் செம்பாக்கம் வர்சஸ் ஸ்பைக் கில்லர்ஸ் வடநமேலி. டாஸ் டைம். ஸ்பைக் கில்லர்ஸ் ஓகே, இந்த மேட்சோட 2 பந்துகள் மீதமுள்ள நிலையில் 24 ஓட்டங்கள் எடுத்தால் வெற்றி. அகைன் ஒரு ஸ்லோ பால் ஸ்டம்புக்கு பின்னாடி. மறுபடியும் ஒரு கேட்ச் ட்ரைனிங். கஷ்டமான கேட்ச் தான். இல்லைங்க, கஷ்டமான கேட்ச் தான். ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா ஓடினாரு, பின்னாடி லெஃப்ட் ரைட் பின்னாடி அப்படின்னு. பட் ஓகே, எப்படி இருந்தாலும் வின் பண்ணுவாங்க, பிரச்சனை இல்லை. இன்னும் ஒரு பால் இருக்கு, 23 ரன் அடிக்கணும்.
ஃபைனல் பால் கம்மிங் அப். லெக் சைடுல ட்ரை பண்ணிருக்காரு. எஸ், அதோட ஓவர் முடிஞ்சிருச்சு. டார்கெட்டை ரீச் பண்ண முடியல. 23 ரன்கள் வித்தியாசத்துல YCC திருக்கழிக்குன்றம் வின் பண்ணிருக்காங்க. இப்போ ஐயோ ரொம்ப ரோலிங் ஆகுது. ஏன் ரோலிங் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, தீபன் நடந்து வந்துட்டு இருக்காரு. அந்த கேமரா இங்க கழட்டி வச்சுட்டு இப்போ சியர் கேர்ள்ஸோட ஸ்டேஜ் பக்கம் வந்து ஒரு பிட்ட போடுவாரு. டான்ஸ் டிஜே மியூசிக் போடுங்க. வந்துட்டு இருக்காரு பிஜிஎம். வெற்றி பெற்ற திருக்கழுக்குன்றம் அணியினருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அப்படியே பிரசன்டேஷன் ஏரியாவுக்கு வந்துருங்க திருக்கழுக்குன்றம் டீம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா டாஸ் டைம். பெஸ்ட் லயன் செம்பாக்கம் வர்சஸ் ஸ்பைக் கில்லர்ஸ் வடனமேலி. ரூல்ஸ் எல்லாம் தெரியும்ல. ஸோ 5 ஓவர்ஸ் மேட்ச்சு. ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே, 5வது ஓவர் பவர் பிளே. ஓகேங்களா? ஒரு பவுலர் ஒரு ஓவர் மட்டும் தான் போடணும். ஓகேங்களா? வேற என்ன டவுட்ஸ் என்ன இருக்குங்களா? இல்லை. டாஸ் யார் கேட்க போகிறோம்? நீங்கள் கேட்குறீங்களா? ஓகே.